முதலிரவு அதுவுமா சரவணன கட்டையால தாக்கி ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்றா இந்த ரம்யா. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரை பாருங்க. கடைசியில மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்து இந்த ரம்யாவுக்கு என்ன தண்டனை வீட்டில் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாங்க. இப்ப ரம்யா ரொம்பவே கோபத்தோட இருந்துட்டு இருக்கா. ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருந்தும் பாலை கையில குடுத்து போயிட்டு சாந்தி முகூர்த்தம் நடத்த சொல்றாங்களே! இவங்கள என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்பவே கோவத்தோட போயிட்டுருக்கும்போது, அண்ணன் வேற பயங்கரமா நல்லா ஏமாத்தி அனுப்புறாங்க. "இன்னைக்கு உனக்கு முதலிரவு தாண்டி. நீயே நெனச்சாலும் அத தடுக்கவே முடியாது. என் பெரியத்தான பத்தி உனக்கு தெரியல." அப்படின்ற மாரி அண்ணன் நல்லா கொளுத்தி கொளுத்தி போடவும், ரம்யாவுக்கு ஒரு பயம் வருது. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண் ரொம்பவே திமிரா இருந்தாலும், ஒரு மூலையில இந்த மாரி விஷயத்துக்கு கண்டிப்பா பயம் வரதாங்க செய்யும். ஏன்னா, அது 4 செவுத்துக்குள்ள நம்ம விருப்பமே இல்லாம ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்டின்னா, கண்டிப்பா பயம் வரும்ல. ரம்யாவுக்கு பயம் தாங்கல. ஏன்னா, அண்ணன் பேசினது அப்படி. அந்த அளவுக்கு பேசி அனுப்பி விட்டுட்டாங்க. ரம்யாவுக்கு பயம் தாங்க முடியாம தற்பாதுகாப்புக்காக என்ன பண்றான்னா, மிகப்பெரிய ஒரு கட்டங்க. கட்டைய எடுத்துட்டு ரம்யா ரூமுக்குள்ள போறா. பின்னாடியே ஒளிச்சு வச்சிடுறா ஒரு மூலையில. ஒளிச்சு வச்சதுமே சரவணன் வெட்கப்படுறது, சரவணன் நடந்துக்கிறது எதுவுமே ரம்யாவுக்கு புடிக்கல. உடனே பால எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு கடகடன்னு பாய போட்டு கீழ படுத்துடுறா. "என்ன மேடம் அதுக்குள்ளாண்டியும் படுத்துட்டீங்க, பால் எடுத்தாந்து குடுக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, "உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க சரவணன். எதுக்காக நான் குடுக்கணும்?" அப்படின்ற மாரி சொல்ல, "சும்மா வெளாடாதீங்க மேடம். வாங்க மேடம்." அப்படின்ற மாரி சொல்ல, "வாங்கலாம். இங்க பாருங்க சரவணன், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. மரியாதையா இருந்தா நல்லது. இல்லன்னா என்ன நடக்குன்னே தெரியாது." அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன மேடம் வெளாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கும் முதலிரவு இந்த ரூம்ல தான் நடக்கணும். என் வம்சம் இந்த ரூம்ல தான் செழிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லி தானே இந்த ரூம வாங்குனீங்க. அப்ப என்ன மேடம் இப்ப என்ன ஒண்ணு பேசுறீங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "அத நான் போட்ட பிளான் வேற, நீங்க போட்ட பிளான் வேற." அப்படின்ற மாரி சொல்ல, "இங்க பாருங்க, இந்த கதையெல்லாம் கட்டாதீங்க. எனக்கு இப்போ இங்க முதலிரவு நடந்தே ஆகணும்." அப்படின்ற மாரி ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. "மேடம் கல்யாணம் பண்ணி எப்படி மேடம் சாமியாரா என்னால இருக்க முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு அதுக்கு அவங்க சொல்றாங்க, "கண்டிஷன் போட்டு தானே சரவணன் கல்யாணம் பண்ணுச்சு. அப்புறம் இப்போ கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்?" அப்படின்ற மாரி கேட்க, "பண்ணுச்சு தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இவ்ளோ மோசமா நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க வேணவே வேணும்." அப்படின்ற மாரி ஒத்த கால்ல நிக்கவுமே, சரவணன் "அதெல்லாம் சரியாயிடும் மேடம். வாங்க மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தொடவுமே, ரம்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. "யாரடா தொடுற? நான் கார்த்திக்க பழி வாங்கணும்னுக்காக தான் வந்திருக்கேன். ஆனா, நான் கார்த்திக் என் மனசுலேருந்து ஒருபோதுமே எடுத்ததே கிடையாது. என் மனசு, உடம்பு எல்லாமே கார்த்திக் தான்." அப்படின்னு சொல்லவும், தாலி கட்டின புருஷனுக்கு எப்படிங்க இருக்கும்? இத கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. "எப்புட்றா நீ இப்படி சொன்ன?" அப்படின்னு "எப்படிடி நீ இப்படி சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பெருசா போக, "எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு எனக்கு சொந்தமாகியே ஆகணும். அப்படி இல்லன்னா, நடக்கிறதே வேறையா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன மிரட்டுறீங்களா?" அப்படின்ற மாரி சொல்ல, "ச்சே மிரட்டலாம் இல்லையே. இப்ப நீங்க மட்டும் ஒத்துக்கலன்னா, இந்த வீட்ட விட்டு உங்கள அடிச்சு தொரத்திருவேன். நீங்க நெனச்சது நடக்காது. யாரையும் பழிவாங்கவும் முடியாது. ஒண்ணும் முடியாது." அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்துல தான், "இப்படியே விட்டு வைக்கக்கூடாது. உன்ன நான் என்ன பண்றேன்னு பார்றா" அப்படின்ற மாரி இவ சொல்லவுமே ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆயிடுறாங்க. ஆகா! ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் சரவணன் மீண்டும் மீண்டும் தொடவும் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த கட்டையாலே சரவணன அடிக்கவும், சரவணன் திகைச்சு போயிறாரு. "என்ன மேடம் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல சரவணன், இப்படி இருந்தா தான் உங்கள்ட்ட இருக்க முடியும்னா, எனக்கு வேற வழியே தெரியல. நான் இதுதான் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி அடி அடின்னு அடிச்சு ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுர்றா. உடனே கத்தி கத்தி கூப்பிடுறாங்க இந்த மாரி, "ஐயோ! என்ன காப்பாத்துங்களேன், காப்பாத்துங்களேன்னு" சொல்லிட்டு. அப்பதான் கார்த்திக், "என்ன ஆச்சு? நான் போய் பார்க்குறேன்னு" சொல்ல, "சின்னத்தா இருங்க. என்ன நடந்தாலும் நம்ப போகக்கூடாது. நீங்க அமைதியா இருங்கன்னு" சொல்ல, அவன் என் அண்ணன் அண்ணம் அப்படின்னு சொல்ல, "அண்ணன் தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு என்ன சின்னதா பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது சின்னதா." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல அண்ணம், நான் போய் பார்க்குறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏன் நீங்க கேட்கவே மாட்றீங்க? கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க.
அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் போனாலும் நம்ம இதில் எதுவுமே தலையிடக்கூடாது. அவங்க அம்மா தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கல்யாணம் பார்க்கட்டும். அப்போ தான் வந்து இந்த ரம்யாவோட சுயரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவுமே செண்பகம் ஓடுறாங்க. இருந்தாலும் ஒரு முதலிரவு வேறு, போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்கும்ல, பயமாக தான் இருக்குது. கார்த்திக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, நமக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்தமாரி நினச்சோம். ஆனால் வந்துட்டு ஏன்னா கார்த்திக் வந்து என்னதான் லவ் பண்ணியிருப்பாங்கள்ல, 2 பேரும் டீப்பாக தான் லவ் பண்ணாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் நம்ம அண்ணன் சொல்லிடுறாங்க, இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீங்கள் பாருங்கள் சின்னத்தா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லவுமே உடனே வந்து செண்பகம் போய் பார்த்தா மண்டை ஃபுல்லாக ரத்தம். என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு, இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா என்றைக்குமே வந்து இருக்க தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கும் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்னையே அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பிரச்சனையும் வேறு மாதிரி உருவெடுக்க, இந்த பிரச்சனை இப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக பிரச்சனை எந்த மாதிரி உருவெடுக்க போகுது, என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு பிரச்சனைக்கும் பின்னாடி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சூழ்ச்சிலேருந்து வெளியே வர்றாங்களா, இல்லை என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக பிரச்சனை எல்லாமே வேறு மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவ்வளோ பிரச்சனையை பார்த்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி பண்ண முடியுமா, இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து நடந்துகிட்ருக்கு எல்லாமே. பார்ப்போங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.